டிசைர் வந்து சிஎன்ஜி எடுக்கணுமா பெட்ரோல் எடுக்கணுமா? ஸ்டாக்ல வராத சிஎன்ஜி வந்து இப்படிதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஆமா, பின்னாடி மட்டும் ஒரு 5 பேர் உட்காந்துருக்காங்க, ஃப்ரண்ட்ல ஒருத்தர் 6, நான் ஒன்னு 7 ஹீல்ஸ் ஏறும்போது அந்த வண்டியை பொறுத்தவரையும் இந்த கார் ஏன் ஒருத்தங்க எடுக்க மாட்டாங்க அப்படின்னா ரீசேல் வேல்யூ பாத்தீங்கன்னா சிஎன்ஜி வந்து அவ்வளவா பெஸ்டா இருக்காதுன்றீங்களா? ஓகேங்களா. ஸோ இதோட பில்ட் குவாலிட்டி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து கை வைக்க வேண்டிய வேலையே கிடையாது. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் பார்ட் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. மற்ற ஹலோ காய்ஸ், ஹலோ எவ்ரிவன். ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ஒன் ஆஃப் தி டாப் செல்லிங் கமர்ஷியல் வெஹிக்கிள் தான் எடுத்துட்டு வந்திருக்கோம், ஒரு மிட் சைஸ் செடான் கேட்டகரியில. ஸோ இந்த கார் வந்து நிறைய பேரோட ஃபேவரட் காரா இருந்திருக்கு, நிறைய டிரைவர்ஸோட ஃபேவரட் காரா இருந்திருக்கு. அது ஏன் நிறைய டிரைவர்ஸோட ஃபேவரட் காரா இருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ப்ளஸ் இது ஏன் ஒரு ஃபேவரட் கார் நான் சொல்றேன் அப்படின்னா, எனி ஒரு ஐடி சர்வீஸா இருக்கட்டும், ஒரு டிராவல்ஸா இருக்கட்டும் எடுத்தீங்கன்னா 80% ஆஃப் த கார்ஸ் வெஹிக்கிள்ஸ் வந்து இந்த கார் தான் சூஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. மீதி இருக்க 20% தான் வேற வேற கார்ஸ் வந்து உள்ள இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இந்த கார் வந்து போர் அடிச்சிருச்சு அப்படின்னா, ஒரு நிறைய கார் இருக்கு அப்படின்னா வெரைட்டி ஆஃப் கேட்டகரி வேணும் அப்படின்றதுனாலதான் உங்களுக்கு வேற ஒரு கார்ஸ்க்கே போறாங்க. ஸோ இந்த கார் வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு. இந்த கார் வந்து எதுக்காக ஃபேமஸா இருக்கு, ஏன் நிறைய டிரைவர்ஸ் சூஸ் பண்றாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மகிட்ட இருக்கிறது இன்னைக்கு டிசைர் VXi வேரியன்ட். ஓகேங்களா. ஸோ இந்த டிசைர் VXiல சிஎன்ஜியும் எக்ஸ்ட்ராவா போட்டிருக்காங்க. ஸோ இந்த கார் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் சூஸ் பண்றதுக்கான ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து இதோட பிரைஸ் செக்மெண்ட். ஸோ இந்த காரோட டைரக்ட் கம்பெட்டிட்டர் வந்து நமக்கு இப்போ புதுசா ஹிண்டாயில ஆரா லான்ச் ஆயிருக்கு இல்லையா. ஸோ அந்த கார் கம்பேர் பண்ணும்போது இது வந்து அரௌண்ட் 2 lakhs நமக்கு கம்மியாகவே கிடைக்குது. பிளஸ் இதோட மைலேஜ், சர்வீஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் காஸ்ட் இது எல்லாமே கம்மியா இருக்கு அப்படின்றதுனால மோஸ்ட் ஆஃப் த டிரைவர்ஸ் இந்த கார் தான் சூஸ் பண்றாங்க. ஸோ இப்போ இதோட இன்ஜின் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருக்கிறது K சீரிஸ் 4 சிலிண்டர் இன்ஜின் நமக்கு இந்த கார்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இது ப்ரொடியூஸ் பண்ற BHP பவர் பார்த்தீங்க அப்படின்னா 88 BHP அண்ட் 130 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் இந்த இன்ஜின் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது வந்து நான் சொல்றது பெட்ரோல் ஸ்பெசிஃபிகேஷன்ல. ஸோ பை ஃபியூல் போனீங்க அப்படின்னா சிஎன்ஜியில் மாற்றும் போது நமக்கு பவர் கொஞ்சம் லெஸ் ஆகுது. பட் அது வந்து உங்களுக்கு பெருசா இம்பாக்ட் இருக்காது. உங்களோட டிரைவிங் ஸ்டைல்ல பார்த்தீங்க அப்படின்னா அது பெருசா உங்களுக்கு இம்பாக்ட் இருக்காது. பட் சிஎன்ஜி போகும்போது உங்களுக்கு பவர் எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றது நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல போட்டிருப்பேன். ஸோ இது வந்து நமக்கு ஒரு 4 சிலிண்டர் இன்ஜின் அப்படின்றதுனால பெருசா வைப்ரேஷனும் இருக்காது. ஓகே. ஸோ இதே 4 சிலிண்டர் இன்ஜின் தான், ஐ மீன் இதே இன்ஜின் கிடையாது, 4 சிலிண்டர் இன்ஜின் தான் நமக்கு ஆராலையும் கொடுத்துருப்பாங்க. அதுவும் ஒரு ஒன் ஆஃப் தி சிக்னேச்சர் இன்ஜின் ஃப்ரம் ஹிண்டாய். ஸோ அந்த இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா கப்பா இன்ஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் வந்து ஒன் ஆஃப் தி சிக்னேச்சர் இன்ஜின் தான் நிறைய கார்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. i20லயா இருக்கட்டும் ஒரு இன்னும் 2-3 கார்ஸ் கப்பா இன்ஜின் தான் வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ஒன் ஆஃப் தி ரிலையபிள் இன்ஜின் தான். பட் இருந்தாலும் ஏன் ஒருத்தங்க ஷிஃப்ட் டிசைர் சூஸ் பண்றாங்க அப்படின்னா, ஸோ மெயின் ரீசன் இதோட மைலேஜ். ARAI கிளைம் பண்றதே பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டுக்கு 32 km per kg. ஓகேங்களா. ஸோ அதுதான் சிஎன்ஜியோட கிளைம் 32 kilometers. இதே நீங்க ஆர்எல்ல கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா 28 kilometers தான் அவங்க கிளைம் பண்றாங்க ARAIல. இதே பெட்ரோல் எடுத்தீங்கன்னா ஷிஃப்ட்ல கிளைம் பண்றது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 28, ஆர்ஆல பார்த்தீங்கன்னா நமக்கு 26 to 25 அந்த ரேஞ்ச் கிளைம் பண்றாங்க. பட் இதோட ஆக்சுவல் மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர்ஸோட ஃபீட்பேக்கு வெறும் பெட்ரோல் எடுத்தீங்க அப்படின்னா, பை ஃபியூல் போகாம வெறும் பெட்ரோல் எடுத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள 13 to 14 தான் கிடைக்குது அப்படின்றது டிரைவர்ஸோட ஃபீட்பேக்கு. ஸோ அந்த பெட்ரோல் வேரியண்ட்டை வச்சு பெருசாக சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிறது தான் மோஸ்ட் ஆஃப் தி ஐடியில் ஓட்டுற டிரைவர்ஸோட ஃபீட்பேக். லாங்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த ஃபுல் ரேஞ்ச் ARAI கிளைம் என்ன கிளைம் பண்ணியிருக்காங்களோ அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்குது அப்படின்றது டிரைவர்ஸோட ஃபீட்பேக். நான் 1-2 டிரைவர்ஸ் கேட்கலங்க, மோஸ்ட் ஆஃப் த எல்லா டிரைவர்ஸும் மோஸ்ட்டாக நான் ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது என்ன டிரைவர்ஸ் வருவாங்க, மோஸ்ட்டாக எல்லா காருமே ஷிஃப்ட் டிசைராக தான் இருக்கும். ஸோ எல்லா டிரைவர்ஸ்ட்டும் நான் பேசியிருக்கேன். அவங்க தான் வந்து கரெக்டாக நமக்கு ஆக்சுவல் மைலேஜ் என்ன அப்படின்னு நமக்கு சொல்லக்கூடிய ஆட்கள். ஓகே. ஸோ அவங்ககிட்ட கேட்டு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதே நீங்க சிஎன்ஜி போனீங்க அப்படின்னா நமக்கு சிட்டிக்குள்ள 25 கிடைக்குது. அவங்க கிளைம் பண்றது 32, சிட்டிக்குள்ள 25 கிடைக்குது. ஹைவே போனீங்க அப்படின்னா அரௌண்ட் 30 to 32. ஓகேங்களா. அந்த ஃபுல் ரேஞ்ச் வந்து ஹைவேல ப்ராப்பரா கிடைக்குது அப்படின்றது டிரைவர்ஸோட ஃபீட்பேக். ஸோ இந்த கார்ல பாத்தீங்கன்னா இவங்க எடுத்தது வந்து ஷிஃப்ட் டிசைர் VXi மாடல்.
ஆக்சுவலாக டூர் எஸ் அப்படின்னு தானே வரும் ஃபர்ஸ்ட். இப்போ வந்து அப்படி கிடையாது. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எல்லா காருமே நம்ம டீ போர்டில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால விஎக்ஸை எடுத்துட்டு பெட்ரோல் வேரியன்ட் எடுத்து அவங்க ஓட்டி பார்த்துருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அந்த மைலேஜ் ப்ராப்ளம் அப்படின்றதுனால பெருசா ப்ராஃபிட் எதுவும் இல்லையா, அதனால சிஎன்ஜி இவங்களே தனியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா சிட்டிக்குள்ள 25 கிலோமீட்டர்ஸ் பெர் கேஜி அப்படின்றது மைலேஜ் வந்து இந்த கார் வந்து நமக்கு அட்டைன் பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் இன்ஜின். ஸோ இப்போ இதோட அவுட்டர் ஸ்பெக் பார்த்துடலாம். ஸோ கைஸ், இதோட எக்ஸ்டீரியர் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி சிஎன்ஜி வந்து இது தனியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க நான் சொன்னேன் இல்லையா. ஸோ அதோடைய செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் விசிபிளாக வச்சிருப்பாங்க. ஸோ இந்த செட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக சிஎன்ஜி டேங்க் இன்பில்ட்டா ஸ்டாக்ல வராத சிஎன்ஜி வந்து இப்படிதான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிஎன்ஜில பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரெஷர் கேஜ் வந்து தனியாவே தெரியும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பங்க்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த சிஎன்ஜி ஃபில் பண்ற பங்க்ஸ்ல வந்து ஒரு இடத்துல ஒரு ப்ரெஷர் வச்சிருப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு மெயின் விஷயம். சிஎன்ஜி கார்ஸ் நீங்க வச்சிருக்க அப்படின்னா எந்தெந்த பங்க்ல என்னென்ன ப்ரெஷர் இருக்குன்னு நீங்க ஃபர்ஸ்ட் கேட்கணும். அதுதான் ஒரு எப்படி சொல்றது மெயின் விஷயம். பிகாஸ் அந்த எதுவும் அசம்பாவிதம் ஆகாம இருக்கணும்னா அது வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ அந்த கேஜ் இங்கே வச்சிருப்பாங்க. ப்ளஸ் சிஎன்ஜி ஃபில் பண்ற இடமும் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேயும் ஒன்று கிடைக்கும். ப்ளஸ் பின்னாடி நம்ம ஃபியூல் டேங்க் இருக்கு இல்லையா, ஸோ அங்கேயும் ஒரு சிஎன்ஜி ஃபில் பண்ற நாசில் வச்சிருப்பாங்க. பட் ஸ்டாக்ல வர்றது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த நாசில்ல இருக்காது. அந்த ஃபியூல் டேங்க் போடுறோம் இல்லையா, ஸோ அந்த லிட்டுக்குள்ளவே இருக்காது, வெளியில தனியாக வச்சிருப்பாங்க பிளாக் கலர்ல. அதுதான் ஸ்டாக்ல சிஎன்ஜி வர டைப். ஓகே, ஸோ இப்போ இதோட எக்ஸ்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இவ்வளோ நேரம் சொன்ன ப்ராஃபிட்டபிலிட்டி எல்லாமே இருந்தாலுமே இந்த காரை ஏன் ஒருத்தங்க எடுக்க மாட்டுறாங்க அப்படின்னா இதோடைய எக்ஸ்டீரியர் லுக்கு தான். ஒரு மாதிரி முழுக்கட்டையா வச்சிருக்காங்க. ஒரு பர்ஃபெக்ட் டிசைனே இல்லாத மாதிரி ஒரு கார் இருக்கும். பட் பார்த்தீங்கன்னாலே ஒரு டாக்ஸி ஃபீல் வந்துடும் இந்த வண்டியில. இதோட அதுக்கு காரணமே இதோட மெயின் ஃப்ரண்ட் கிரில் தான். ஆக்சுவலாக டிசைர்ல ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணும்போது டிசைர் வந்து இதுக்கும் கம்மியா ஒரு ஃப்ரண்ட் கிரில் வச்சிருப்பாங்க. அது வந்து பார்க்க ஒரு மாதிரி டீசெண்டா இருந்தது. அதுக்கு ஆஃப்டர் மார்க்கெட் ஃபிட்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையவே இருந்துச்சு. ஸோ அந்த டிசைர் வந்து நிறைய பேர் விரும்பினாங்க. நிறைய பேர் ரொம்பவே வெயிட் பண்ணி அந்த வெயிட்டிங் பீரியட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எடுத்தாங்க. பட் இப்போ வர டிசைர் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு டாக்ஸி பர்பஸ் அப்படின்னு ஆகிப்போச்சு. ஸோ அதனால மோஸ்ட் ஆஃப் தி ஓன்போர்டு வெஹிக்கிள்ஸ் ஓன்போர்டு ஓனர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிசைரை ப்ரிஃபர் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் ஆஃப் இட்ஸ் டிசைன். ஆமாம், எக்ஸ்டீரியர் டிசைன். டிரைவர்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு மாதிரி ஓட்டுறதுக்கே இன்ட்ரெஸ்டா இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிசைர் சூஸ் பண்றது கிடையாது. அதுக்காக தான் இப்போ அந்த ரீசனால தான் மீதி இருக்க மிட் சைஸ் செடான்ஸ்லாம் கொஞ்சம் ஓடிட்டு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் ஆஃப் திஸ் இப்போ ஆரா லான்ச் பண்ணாங்க இல்லையா, அவங்களாம் வந்து ஒரு காம்பேக்டா என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அவளுக்குரிய ஃபீச்சர்ஸ் வந்து அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அது வந்து ஒரு எப்படி சொல்றது அடிஷ்னல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணி அவங்களாம் அந்த கார்ஸை வித்துட்டு இருக்காங்க. இப்போ டிகாரும் உள்ள வந்துருச்சு, ஹோண்டா அமேஸ்ல சிஎன்ஜி வந்துருச்சு, அண்ட் தென் ஆரா சிஎன்ஜி. அதுதான் இப்போ செகண்டா இருக்கு மிட் சைஸ் செடான் கமர்ஷியல் வெஹிக்கல்ல. டிசைருக்கு அப்புறம் வந்து ஆரா சிஎன்ஜி தான் டாப் செல்லிங்ல இருக்கு. ஓகேங்களா, ஸோ எக்ஸ்டீரியர் லுக் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் வந்து ஒரு மினிமலிஸ்டிக் டிசைன் தான் இருக்கும். பின்னாடி ஃப்ரண்ட்ல வந்து ஒரு பெரிய கிரில்லு, பக்கத்துல வந்து ஃபுல்லி ஹாலஜன் ஹெட்லாம்ப் யூனிட்ஸ் இருக்கு. ஓகேங்களா, ஹை பீம் லோ பீம் அண்ட் தென் இண்டிகேட்டர், இது 3 தான் இந்த ஹெட்லாம்ப் யூனிட்ல இருக்கு. எல்லாமே ஹாலஜன். அண்ட் தென் நமக்கு இங்க வந்து இது கிடைக்கல, ஃபாக் லேம்ப் கிடைக்கல. அங்கிருந்து அப்படியே நம்ம சைட்ல வந்தோம் அப்படின்னா டயர் ப்ரொஃபைல் நமக்கு வந்து ஒரு 14 இன்ச் ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க வித் கப்போட கிடைக்குது. அண்ட் தென் ஓஆர்விஎம் வந்து ஃபுல்லி மேனுவல் தான். ஓகே, நோ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் நோ க்ளோசிங் எதுவுமே கிடையாது. அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேனுவல் தான். அப்படியே அங்கிருந்து பாடி டோர் ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா பாடி கலர்லேயே நம்ம கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் தான். இந்த டோர் ரெயின் வைசர், அப்படி ரெயின் வைசரு கீழே இந்த டோர் கார்டு, இது எல்லாமே வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டோட ஃபிட்டிங்ஸ் தான். ஸோ அங்கிருந்து அப்படியே சைட் ப்ரெசன்ஸ் அவ்வளோதான். ஒரு மாதிரி மினிமலிஸ்டிக் டிசைனில் தான் நமக்கு இந்த கார் வந்து அவுட்டர் ப்ரெசன்ஸ் தெரியும் நான் சொல்லியிருக்கேன்ல. ஸோ அதனால சைட் ப்ரெசன்ஸ் அவ்வளோதான். அப்படியே சைட்ல இருந்து பேக் ப்ரெசன்ஸ் வந்தீங்கன்னா இந்த கார்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேக் ப்ரெசன்ஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் மிட் சைஸ் எஸ்யூவி அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பேக் ப்ரெசன்ஸ் இந்த காரில் நம்ம கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் தான் நம்ம பார்க்க ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி டிபிக்கல் டாக்ஸி ஃபீல் வரும். பேக் வந்து ஒரு மாதிரி டீசெண்டாகவே இருக்கும். ஸோ இந்த காரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே வந்து ஒரு எல் ஷேப்பில் ஒரு டிஆர்எல் இருக்கும். ஓகேங்களா, டிஆர்எல்னா நமக்கு அங்கே லைட் போட்டால் தான் இங்கே எரியும். பிரேக் அடிச்சா எரியிற லைட்ஸ்லாம் உள்ளே இருக்குது, அது எல்லாமே ஹாலஜன்ஸ் தான். இண்டிகேட்டர், ரிவர்ஸ் லைட்டு எல்லாமே ஹாலஜன் தான். ப்ளஸ் இங்கே வந்து நமக்கு 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் கிடைக்குது. ஓகேங்களா, ஆரா மாதிரியே தான். ஆராலையும் 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் தான் கிடைக்கும். ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பின்னாடி ஏதாவது ஆப்ஸ்டிக்கல் வருது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி அது பீப் பண்ணும்.
ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா நமக்கு இந்த வேரியண்ட்ல நமக்கு கிடைக்காது. பட் மோஸ்ட் ஆஃப் தி டிரைவர்ஸ்க்கு தேவைப்படாது, பிகாஸ் இது ஒரு மிட் சைஸ் செடான் தான். ஸோ அதனால இது தேவைப்படாது. அண்ட் தென் இங்கே வந்து நமக்கு ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பட்டன் வச்சிருக்காங்க பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு. இது வந்து எப்போ ஓப்பன் ஆகும்னா சாவி உங்ககிட்ட இருக்கணும், அப்போ தான் இது ஓப்பன் ஆகும், இல்லைனா ஓப்பன் ஆகாது. அப்போ வந்து நீங்கள் முன்னாடி போய் தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். சாவிலையும் வந்து பூட் ஓப்பன் பண்ணுற பட்டன் இருக்காது ஆரா மாதிரி. ஸோ சாவி வந்து நம்ம இன்டீரியர் போகும்போது பார்க்கலாம். அண்ட் தென் இது ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சிஎன்ஜி டேங்க் இங்கே இருக்கு. ஸ்டாக்காக இருக்கட்டும், ஒரு ஆஃப்டர் மார்க்கெட் சிஎன்ஜியாக இருக்கட்டும், எல்லாமே இப்படி தான் இருக்கு. இதே மாதிரி தான் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. இதே ஒரு நாசல் இங்கே கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 8 kgs. ஃபுல் எம்டி பண்ணீங்க அப்படின்னா 9 kgs. சேம் டு சேம், அப்படியே ஆரா மாதிரி சேமாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த கார் இப்போ நான் போடுற வீடியோ வந்து இந்த டிசைர் இருக்கு இல்லையா? ஸோ இதே மாதிரி நீங்கள் ஆராவும் பார்க்கணும் அப்படின்னா இதே ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மேலே ஐ பட்டன் கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணி பாருங்க. ஃபார் ஆரா எஸ்சிஎன்ஜி வேரியன்ட்க்கு, எஸ்எக்ஸ்க்கு அதுலேயே நம்ம பேசியிருப்போம் என்னென்ன டிஃபரன்ஸ் அப்படின்றது. நீங்கள் உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ரீச் இருக்குது, நல்ல கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோவோட இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், ஒரு வேறு ஏதாவது கம்பேரிசன் வேணும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வில் ட்ரை டு டூ ஆர் பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இந்த சிஎன்ஜி டேங்க் இல்லாமல் இந்த பூட்டோட கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 378 liters ஆஃப் பூட் கெப்பாசிட்டி இந்த காரில் நமக்கு மாருதி சுசுகி கொடுத்திருக்கிறார்கள். ஸோ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்குரிய இந்த ஹை மவுண்டிங் டைல் லேம்ப் சொல்லுவாங்களே, ஸோ அது வந்து இங்கே வச்சிருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் கார்ஸ்ல அங்கே கிடைக்கும், அங்கே இருக்கும், சில கார்ஸ்ல இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே இந்த டிசைரில் வந்து கீழே தான் வச்சிருக்காங்க. அண்ட் தென் ஆண்டனா பார்த்தீங்கன்னாலும் நமக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா கிடையாது, ஒரு மைக்ரோடெக் ஆண்டனா. ஓகேங்களா? நார்மல் ஆண்டனா தான். ஸோ அவ்வளோதாங்க எக்ஸ்டீரியர் லுக் தான் இந்த காரில் வந்து ஒரு பெரிய ட்ராபேக்கு. அண்ட் தென் இதோட சேஃப்டி ரேட்டிங். ஸோ இந்த காரோட சேஃப்டி ரேட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா 2 stars வாங்கியிருக்கு. அண்ட் தென் ஏர் பேக்கும் பார்த்தீங்கன்னா 2 ஏர் பேக் தான். ஓகேங்களா? ஸோ இதோட பில்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஓகே, தெரியுதா உங்களுக்கு? ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டிரைவர்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணாமல் இருக்கிற ரெண்டே விஷயம், ஒன்று இதோட எக்ஸ்டீரியர் டிசைன் அண்ட் இதோட பில்ட் குவாலிட்டி. ரெண்டு மட்டும் தான். இது 2 மட்டும் கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வேற காரே மக்கள் வாங்க மாட்டாங்க. இப்போவே இது 80% ஆக்குபை பண்ணியிருக்கு கமர்ஷியல் மார்க்கெட்டை. இதை தவிர்த்து நீங்கள் ஆரா ஆர் டிகார் போனோம் அப்படின்னா இது 2த்தையும் கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா வேற கார்ஸே சேல் ஆகாது. அந்த மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் இதோடைய மெயின்டைனபிலிட்டி அண்ட் தென் ரிலையபிலிட்டி, இது 2 தான் காரணம். அண்ட் இதோட ஸ்பேர் பார்ட்ஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம கமர்ஷியல் ஓட்டுறோம் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து எப்பயாச்சும் நம்ம அன்எக்ஸ்பெக்டடா டக்குன்னு ஏதாச்சும் ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ஸ் ஆகிடும். ஸோ அந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் பார்ட் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு மற்ற வெஹிக்கல்ஸ்ல. ஸோ இந்த வெஹிக்கல்ஸ் வந்து ப்ராப்பரா மாருதியோட பார்ட்ஸ் நமக்கே தெரியும், எல்லா இடத்துலையும் ஈஸியாகவே கிடைக்கும் அண்ட் சீப்பாகவும் கிடைக்கும். ஸோ அதனால தான் நிறைய டிரைவர்ஸ் சூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த வெஹிக்கிளா டிசைர் இருக்கு. இப்போ இதோட இன்டீரியர் பார்த்துட்டு ஒரு டிரைவ் போகலாம். ஸ்டார்டா கைஸ். இப்போ இதோட டிரைவர் சீட் கம்ஃபர்ட் பார்த்துடலாம். அவசரமா எடுத்துட்டு இருக்கோம், நம்ம மழை வந்துட்டு இருக்கு. ஸோ டிரைவர் சீட் கம்ஃபர்ட் இன்க்ரீஸ் எக்ரேஸ் வந்து பெருசா ஒன்றும் அஃபெக்ட் ஆகல. அண்ட் தென் இப்போ ஆக்சுவல் கம்ஃபர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சீட் கவர்ஸ் வந்து இங்கே ஆஃப்டர் மார்க்கெட் சீட் கவர்ஸ் தான். பட் ஆஃப்டர் மார்க்கெட் சீட் கவர்ஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிசைருக்கான பேட்சிங்லாம் போட்டு பக்காவாக போட்டிருக்காங்க. ஸோ அந்த சீட் கவரோட பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஒரு நல்ல ஃபீல் தான் உங்களுக்கு இந்த கார் கொடுக்குது. லம்பார் சப்போர்ட் நல்லா இருக்கு. அண்ட் தென் அண்டர் தி சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக எல்லா கார்லையும் என்ன இருக்குமோ அதே தான் இங்கேயும் வச்சிருக்காங்க. அந்த ஹெட் ரெஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இப்படி இன்க்ளைண்டா இருக்கு அப்படின்றதுனால நம்மளால ஈஸியாகவே ரெஸ்ட் பண்ண முடியும். பட் எல்லா கார்லயும் அந்த நெக் ரெஸ்ட் வந்து கொஞ்சம் லாங் டிரைவ் போனீங்க அப்படின்னா நெக் ரெஸ்ட் இல்லாத காரணத்தினால கொஞ்சம் வலிக்கும் இல்லையா? ஸோ அதனால அதை மட்டும் நம்ம போடுற மாதிரி இருக்கும் லாங் டிரைவுக்கு. வழக்கம் போல நமக்கு இங்கே ஆர்ம் ரெஸ்ட் மிஸ்ஸிங்கு. மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேரிங் கம்ஃபர்ட் அண்ட் தென் சீட் கம்ஃபர்ட்டோட பார்த்தீங்கன்னா வண்டி வந்து லாங் டிரைவுக்குலாம் ரொம்பவே நல்லாவே இருக்கும். இப்போ இதோட பேக் சீட் கம்ஃபர்ட் பார்க்கலாம். இதோட பேக் சீட் கம்ஃபர்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இன்க்ரேஸ் அண்ட் எக்ரேஸ் பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு இல்லை, ஓகே தான். பிகாஸ் ஈஸியாகவே உள்ள வந்துட்டேன், வெளியிலயும் போக முடியுது. அண்ட் தென் இங்க நீங்க நோட்டீஸ் பண்ற விஷயம் பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய லெக் ரூம் இருக்கு பாருங்க கைஸ். அழகா நீங்க கால் மேல கால் போட்டு உட்கார அளவுக்கு உங்களுக்கு லெக் ரூம் கொடுத்துருக்காங்க. பிளஸ் இது வந்து ஒரு VXI வேரியன்ட் அப்படின்றதுனால நமக்கு ஒரு AC வென்ட்ஸும் இங்க கொடுத்துருக்காங்க. அது வந்து இப்போ ஒன் ஆஃப் தி ரிக்வயர்ட் ஃபீச்சர் எனி கார்ல. பிகாஸ் நீங்க பேசஞ்சர் கார், அதாவது கமர்ஷியல் வெஹிக்கிளா இருக்கட்டும், என்ன வெஹிக்கிளா இருக்கட்டும், பின்னாடி உட்காரவங்களுக்கு AC வென்ட் மஸ்ட். பிகாஸ் முன்னாடி இருந்து த்ரோ வரதுக்குள்ள உள்ள ஏறினோடனே நமக்கு த்ரோ வரணும் இல்லையா? அது வந்து ரொம்ப இப்போ ரிக்வயர்ட் ஃபீச்சரா கன்சிடர் பண்றாங்க. லைக் சன்ரூஃப்.
ஸ்பீக்கிங் ஆஃப் சன்ரூஃப், இந்த கார்ல நமக்கு கமர்ஷியல் வெஹிக்கிள்ன்றதுலாம் சன்ரூஃப் கிடைக்கல. பட் அந்த இடத்துல நமக்கு ஒரு ரீடிங் லேம்ப் வச்சிருக்காங்க. அதாவது ரெண்டு பேசஞ்சர் தனித்தனியாக கிடைக்காது, சென்டர்ல ஒன்னே ஒன்று இருக்கு, அதே மாதிரி ஃப்ரண்ட்லயும் ஒன்னே ஒன்று இருக்கு. ஓகேங்களா. அப்படியே சைடில் வந்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பாப்அப் ஹேண்டில், அண்ட் தென் டோர் அன்லாக் சாரி ஓப்பனிங் லிவர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு குரோம் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்க்க டீசெண்டாக இருக்கு. ப்ளஸ் பவர் விண்டோ ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹார்ட் பிளாஸ்டிக் தான். இங்கே வந்து ஒரு 1 லிட்டருக்கான பாட்டில் வைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இந்த காரில் கிடச்சிருக்கு. சாரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஆம்ரெஸ்ட்லாம் இல்லை. ஆம்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இவங்க தனியாக சீட் கவர் போட்டிருக்காங்க. ஓப்பனிங் இருக்கு, பட் இருக்குதா அப்படின்றது நமக்கு இருக்குங்க கைஸ். ஆக்சுவலாக இங்கே ஒரு ஆம்ரெஸ்ட் இருக்கு. அவ்வளோதான், நான் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் தென் சீட் பெல்ட்டும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பேசஞ்சருக்கு, அதாவது சின்ன பசங்க. ஓகே, ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் இட்ஸ் ஹெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய ஹெட்ரூமே இருக்கு. அண்ட் தென் ஷோல்டர் ரூம் பார்த்தீங்கன்னா 2 பேர் டீசெண்டாக உட்காரலாம், 3 பேர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம், பட் தாராளமாக உட்காரலாம். ஆறால மாதிரி ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்காது. அண்ட் தென் இன்னொரு விஷயம், ஆறால ஒரு டிராபேக் என்ன அப்படின்னா, நீங்க இங்க ஒரு 4 பேர் ஒரு ஃப்ரெண்ட்ஸா உட்காடுறீங்க, ஒரு 4 பேர் 5 பேர் பேக்ல கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காடுறீங்க அப்படின்னா ஆரா வெஹிக்கிள் வந்து அப்படியே அமைஞ்சிடும். கீழே வந்து அந்த டயரும் உங்களுக்கு பாடியும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப மினிமல் கேப் தான் இருக்கும். பட் இந்த வண்டி அப்படி கிடையாது, பக்காவா போகும். ஐ மீன் ஒரு மாதிரி ரொம்ப ரகடா இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால பேக்ல நிறைய பேர் உட்காந்து நம்ம இந்த வண்டியில ஈஸியா டிராவல் பண்ண முடியும். ஸோ ஓவராலா பேக் ப்ரெசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். பேக் சீட்டோட கம்ஃபர்ட் சொல்லிட்டேன் நான். அண்ட் தென் இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி டெக்கரேட்லாம் பண்ணிட்டு இங்க ஸ்மைல் ஸ்டிக்கர்லாம் தொங்க விட்டுருக்காங்க. பார்க்கவே ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு. ஓகே கைஸ், ஸோ அவ்வளோதான் பேக் சீட்டு. இப்போ இதோடைய இன்டீரியர் என்ன இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துலாம். டேஷ்போர்ட் அண்ட் ஸ்பீடோமீட்டர்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கைஸ், இன்டீரியர் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட கீ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு நார்மல் கீ டைப் கீ தான் கிடைக்குது, ஃபிளிப் கீலாம் கிடைக்காது. ஒரு ஸ்டாக் கீ, ஆனால் அதில் வந்து 2 பட்டன் வச்சிருக்காங்க. லாக் அன்லாக்கு மட்டும். நம்ம பூட் ஓப்பன் பண்ணுறதுக்குலாம் இது கிடைக்காது. பட்டன் ஐ மீன் தனியாக ஒரு ஃபீச்சரிங் வந்து இந்த கீழே கிடைக்கல. ஓகேங்களா. ஸோ இதை போட்டு நம்ம எப்படி ஆன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கு. ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா 220 வரைக்கும் போட்டிருக்காங்க. பட் அரௌண்ட் 140 வந்து இந்த காரில் ஒரு மாதிரி ஸ்டேபிளாக போகலாம் அப்படின்றது டிரைவர்ஸோட ஃபீட்பேக். இதோட இன்டீரியர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேலே வந்து ஒரு 3 ஷேட்ஸில் கொடுத்துருக்காங்க. பிளாக்கு, பெய்ஜ் அண்ட் தென் நடுவில் வந்து ஒரு வுட் ஃபினிஷ் மாதிரி, பட் இட்ஸ் ஆக்சுவலி பிளாஸ்டிக், ஹார்ட் பிளாஸ்டிக் தான். அண்ட் தென் சென்டர் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு இன்பில்ட் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம். நம்ம அங்கே ஆஃப்டர் மார்க்கெட்லலாம் இது போடலை. பிகாஸ் இது VX வேரியன்ட் அப்படின்றதுனால ஒரு சின்ன TFT ஸ்க்ரீன் வச்சு மீதி எல்லாமே டச்சில் வந்து பட்டன்ஸ்லாம் வச்சு ஒரு மினிமலாக ஒரு டச் ஸ்க்ரீன் மாதிரி ஒரு TFT ஸ்க்ரீனில் ஒரு இது கொடுத்துருக்காங்க, இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கேருந்து அப்படி கீழே வந்தீங்கன்னா ஏர் கண்டிஷனிங் யூனிட் இருக்குது. நமக்கு இதில் ஆட்டோமேட்டிக் ஏர் கண்டிஷனர் கிடைக்காது. ஜஸ்ட் இதோட நார்மலாக அந்த 3 கண்ட்ரோல்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் இங்கே கிடைக்குது. 1 ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட், அண்ட் தென் ஏசியோட ஃப்ளோ எங்கே வரணும் அப்படின்ற அட்ஜஸ்ட்மெண்ட், அண்ட் ஏசி ஆன் ஆஃப் சுவிட்ச் வச்சுருக்காங்க. அண்ட் தென் உள்ளவே இருக்கணுமா ஆர் ஏர் சர்க்குலேஷன் வெளியில் போகணுமா அப்படின்ற ஒரு ஜஸ்ட் ஒரு நாப் மாதிரி, ஒரு எப்படி சொல்றது, ஒரு ரோலர் மாதிரின்னு சொல்லலாம். ஸோ அங்கேருந்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய ஆக்சுவலாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்குது. ஒரு 3 ஃபோன் வச்சுருக்காங்க கீழே. அதான் அந்த பேடு மாதிரி ஒன்று இருக்கு இல்லையா, மொபைல் சார்ஜிங் பேட் மாதிரி. ஸோ அந்த பேட் இங்கே இருக்குது ஆக்சுவலாக. அது வந்து இதெல்லாம் கிடைக்காது, நமக்கு ஒயர்லெஸ் சார்ஜிங்லாம் இருக்காது அதில். பட் சிகார் சார்ஜர் ஒன்று இருக்குது, 2 இருக்குது ஆக்சுவலாக. இல்லை, ஒரு சிகார் சார்ஜர். இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு USB அண்ட் AUX கனெக்டிவிட்டிக்கான போர்ட்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் நமக்கான 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் தென் ஆர்ம்ரெஸ்ட் மிஸ்ஸிங், அப்புறம் நம்மளுடைய ஹேண்ட் பிரேக் தான். ஸோ இப்போ அங்கேருந்து நமக்கு அப்படியே ஸ்டேரிங் வந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு VX வேரியன்ட் அப்படின்றதுனால நமக்கு ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. ஃபுல் மல்டி ஃபங்க்ஷனிங் ஸ்டேரிங் கிடைக்கல. பட் லெஃப்ட் சைட் மட்டும் நமக்கு இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டமில் என்ன ஆக்சஸ் பண்ண முடியுமோ அது மட்டும் இங்கே பண்ணிக்கலாம். அண்ட் தென் கால் அக்செப்ட் ரிஜெக்ட் ப்ளூடூத் பட்டன், ஸோ அதெல்லாம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் இங்கே நம்ம ஐ மீன் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வருமோ அதெல்லாம் நமக்கு கிடைக்காது. இன்ஃபோடெயின்மெண்ட்டில் என்னென்ன ஃபங்க்ஷன் வருமோ அது மட்டும் இங்கே மினிமலாக வச்சுருக்காங்க. அது கூட இங்கே ஒரு டம்மி பட்டன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு வால்யூம் அப் டவுன் அந்த பட்டன் இருக்குது. அண்ட் தென் மோட் சேஞ்ச் பண்ணுறதுக்கான பட்டன், மியூட் பட்டன் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். பட் இங்கே வந்து ஒரு டீகட் ஷேரிங் கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்க்க டீசெண்டாக இருக்குது அண்ட் ஓட்டுறதுக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்றது ஃபீட்பேக். ஸோ அப்புறம் அங்கேருந்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நீட் அண்ட் கூலாக வச்சிருக்காங்க. ஒரு நடுவில் ஒரு டிஎஃப்டி ஸ்க்ரீன் வச்சிருக்காங்க. ரைட் சைடில் இருக்கிற ஸ்பீடோமீட்டர், லெஃப்ட் சைடில் இருக்கிற டேக்கோமீட்டர், அண்ட் தென் நடுவில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்குரிய ஃபியூல் கேஜ் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் சிஎன்ஜியோட ஃபியூல் நீங்கள் எங்கே பார்ப்பீங்க அப்படின்னா இங்கே பார்ப்பீங்க. பிகாஸ் இது வந்து ஒரு ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்ட சிஎன்ஜி இல்லையா? ஸோ இதுதான் அந்த சிஎன்ஜிக்கான லெவல்ஸ். இங்கே 7 லைட் இருக்குல்ல. ஸோ 7 லைட்டில் எவ்வளோ இருக்கோ அத்தனை லெவல் ஆஃப் சிஎன்ஜி இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்படியே அங்கேருந்து ரைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் இப்படி வச்சுருக்காங்க. அண்ட் தென் லாக் அண்ட் லாக் பட்டன் இங்கே வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இங்கே உள்ளேருந்தே பண்ணிக்கலாம் போல், மேனுவல் கிடையாது. உள்ளேருந்தும் நம்ம விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டில் நமக்கு உள்ளேருந்தே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம். அண்ட் தென் இப்போ நான் இன்ஜின் வந்து ஸ்டார்ட்டில் தான் இருக்குது. ரைஸ் கொடுக்குறேன், உங்களுக்கு தெரியுதா? டாக்கோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ தான் உங்களுக்கு சவுண்டே கேட்குது அதில். மற்றபடி அந்த ஒன் ஆஃப் தி சைலண்ட் கேபின், ஏசியும் ஆனில் இருக்குது. இருந்தாலுமே எனக்கு வண்டி ஆனில் இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீலே கொடுக்கல. ஓகேங்களா? அந்த அளவுக்கு ரொம்ப சைலண்டான கேபினாக தான் இருக்குது. அண்ட் தென் ஏர் பேக் பார்த்தீங்க அப்படின்னா டேஷ்போர்டில் 2 ஏர் பேக் தான் இருக்குது. வேறு எதுவும் ஏர் பேக்ஸ் கிடையாது. ஸோ அவ்வளோதான் கைஸ் இதோட இன்டீரியர்ஸ். இப்போ வந்து இதை நம்ம வந்து ஒரு டிரைவுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ கைஸ் ஷிஃப்ட் டிசைரை வந்து இப்போ நம்ம ட்ரைவ் பண்ணிருக்கோம். நம்ம ட்ரைவ் பண்ணிருக்கிறது பார்த்தீங்கன்னா பியூர் பெட்ரோல், நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின், பெட்ரோல் இன்ஜின் நம்ம ஓட்டிகிட்டு இருக்கோம். பட் நீங்கள் ரிவ்யூ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு சிஎன்ஜி டேங்க் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் ஃபிட் பண்ணியிருக்க வெஹிக்கிள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரைவ் பண்ண போகிறது பியூர் பெட்ரோல். ஸோ இதோட இன்ஜின் வந்து ஸ்டார்ட்டில் இருக்குது, ஏசி ஆனில் இருக்குது. பட் உள்ள ஒரு சின்ன நாய்ஸ் கூட கேட்கல. இன்ஜின் ஸ்டார்ட்டில் இருக்குது அப்படின்றது நமக்கு ஜஸ்ட் ஆக்சிலேட்டரில் பேர் ஃபுட்டில் ஆக்சிலேட்டர் பிரேக் கிளச்சை ஹேண்டில் பண்ணிங்கன்னா மட்டும்தான் தெரியுது. ஓகேங்களா? ஸோ இப்போ அப்படியே பொறுமையாக கிளச்சை ரிலீஸ் பண்ணால் வண்டி ரொம்ப ஸ்மூத்தாக உள்ளே போகிறாப்புல. ப்ளஸ் இன்னொரு டவுட் இருக்கும் நம்ம டிரைவர்ஸ்க்குலாம், ஷிஃப்ட் டிசைர் வந்து சிஎன்ஜி எடுக்கணுமா பெட்ரோல் எடுக்கணுமா அப்படின்றது. ப்ரோ நீங்கள் ஏன் ப்ரோ இந்த வண்டியை வந்து பெட்ரோலுக்கு எடுத்தீங்க, சிஎன்ஜி எடுக்காம? பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த கார் டிரைவர்ஸ் வந்து சிஎன்ஜி தானே இப்போ ப்ரிஃபர் பண்ணுறாங்க. கண்டிப்பாக ப்ரோ. ஆனால் வந்து சிஎன்ஜியை பொறுத்த வரையும் வந்து ஒரு 2 இயர்ஸ் நல்லா வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் நல்லா இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு மைலேஜ் வந்து சிஎன்ஜியில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இப்போ எல்லாருமே எடுத்துடுறாங்க. சரிங்களா? பெட்ரோல் வந்து நான் எடுத்தது காரணம் என்னன்னா, நம்ம அவுட்டேஷன் ஹீல்ஸ் ஏறும்போது அந்த வண்டியை பொறுத்த வரையும் ஃபர்ஸ்ட் கியரில் நீங்கள் போட்டு ஏறினாலும் கொஞ்சம் அந்த இது கொஞ்சம் ஏறுறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது நார்மலாக நீங்கள் ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் போட்டு ஹீல்ஸ் ஏற்றினாலும் போனாலும் வண்டி வந்து ஸ்மூத்தா அந்த மேல எந்த கண்டிஷன்லயே ஏறும். இல்ல ப்ரோ, பட் அது வந்து நீங்க சிஎன்ஜில மாத்திட்டு ஏறினா தானே நீங்க அந்த வண்டியில பெட்ரோல்ல ஏறலாம்ல, அது பை ஃபியூல் தானே. அதுல வந்துட்டு பெட்ரோல் உங்களுக்கு அந்த கன்வெர்ட்டர் 2 சேர்ந்து இருந்தாலும் அந்த ஏறது வந்து சிஎன்ஜின்னு இருந்துனாவே அது வந்து கண்டிப்பா அந்த இருக்கும், அந்த இது இருக்கும், அந்த லாக் இருக்கும். ஆமா, லாக் இருக்கும். ஓகே. ஸோ அண்ட் தென் ஆஃப்டர் மார்க்கெட்டோட வேல்யூ, சரி அப்புறம் கடைசியில நீங்க இந்த வண்டி ரீசேல் வேல்யூ பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு ஜாஸ்தியா இருக்கும். ஆமா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆமா சிஎன்ஜி வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நாள் வந்துட்டு வச்சுக்கிறத பொறுத்து, மெயின்டெனன்ஸ் எல்லாமே பொறுத்து. ஆனா அந்த வண்டி வந்து ஒரு 3 வருஷத்துக்கு நீங்க என்ன ஓட்டு வேணா ஓட்டிக்கலாம், அவ்வளவுதான். இந்த வண்டியை பொறுத்தவரையும் நீங்க ஒரு 7 இயர்ஸ் 6 இயர்ஸ் எப்படி வேணா ஓட்டிக்கலாம், ஒரு 4 lakh கிலோமீட்டர்ஸ் வரையும். ஓகே. ஸோ மெயின்டெனன்ஸ் எல்லாம் கம்மியா இருக்கும், அதனால வந்துட்டு இது ரொம்ப அதிகமா ஓட்டிக்கலாம். ஸோ கம்பெனி சைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு 1 lakh கிலோமீட்டருக்கு வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஒரு நிமிஷம். எஸ் ப்ரோ, புல்லு செம்மையா இருக்கு. ஈஸியா 60 வந்துட்டோம். ஓகே, இப்போ சொல்லுங்க. ஸோ ரீசேல் வேல்யூ வந்து அந்த வண்டியோட இந்த வண்டிக்கு ஜாஸ்தி. அண்ட் தென் மாருதியோட இப்போ வண்டி புக் பண்ணும்போதே சொல்றது வந்து 1 lakh கிலோமீட்டருக்கு வாரண்டி ஆர் 5 இயர்ஸ். ஓகே. ஸோ இப்போ 1 lakh கிலோமீட்டர் ஓட்டிட்டாங்கன்னா அந்த வண்டி வந்து சிஎன்ஜி வந்து அவ்வளோவா பெஸ்டா இருக்காதுன்றீங்களா? இன்ஜின் ஒரு மாதிரி எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 1,50,000 வரையும் அந்த இன்ஜின் வந்து உங்களுக்கு சிஎன்ஜில வந்து ப்ராஃபிட். ஆமா. ஓகே, போட்ட காசு எடுக்கலாம். பட் வந்துட்டு வண்டியோட மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வண்டியை வந்து நம்ம எடுக்கிறோம்னா அது காலத்துக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் நம்ம எடுக்கிறோம். ஆமா. ஆனா வந்துட்டு இப்போ என் வண்டி நான் வந்து தாராளமா சொல்லுவேன், ஒரு பெட்ரோல் கன்வர்ஷன் இருக்குதுன்னா எனக்கு வந்து லாஸ் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு 5 இயர்ஸ் நான் வச்சுப்பேன். எனக்கு இப்ப என்னதான் நம்ம டீ போர்ட்ல ஓட்டினாலுமே 1.5 லட்சம் வரைக்கும் தானே அலோடு ஆக்சுவலா. அதுக்கப்புறம் வந்து நிறைய செலவு இருக்குன்னு சொல்லி வித்துருவாங்கல்ல வண்டியை. அதுதான் ப்ரோ, அது வந்து நீங்க சொல்றது டீசல் வண்டி. பெட்ரோல் வண்டிக்கு
சாரி டீசல் வண்டி. ஆமா டீசல் வண்டிக்கு. இது வந்து பெட்ரோல், பியூர் பெட்ரோல். அதனால இது வந்து நார்மலாவே 2 lakh kilometers வரையும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகே. உங்களுக்கு இது வந்து கை வைக்க வேண்டிய வேலையே கிடையாது. இது வந்து உங்களுக்கு கரெக்டா அந்த மெயின்டெனன்ஸ், ஆயில் சர்வீஸோ சரி இல்ல சர்வீஸ் நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணீங்கன்னா, இது ஒரு எப்படின்னா ஒரு மெக்கானிக் கிட்ட ஒரு படியா இருந்ததுன்னா வண்டி வந்து 2 lakhs kilometers வரையும் எந்த ப்ராப்ளமும் வராது. அது கேரண்டியா எல்லாருமே சொல்ல முடியும். ஓகே. சோ இந்த வண்டி வந்து என்ன வேரியன்ட்? இது வந்து நம்ம இதுதான் நார்மல் பேசிக் தான். பேசிக்ல பெட்ரோல். வண்டி எடுக்கும் போது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவுமே இருக்காது. எதுவுமே இருக்காது. எல்லாத்தையும் பண்ணல, நீங்க தான் எக்ஸ்ட்ரா போட்டுங்க. சீட் கவர்ஸ் எல்லாமே. ஆமா எல்லாமே. ஓகே. சோ அப்ப அந்த பேசிக் வேரியன்ட் என்ன பிரைஸ்க்கு எடுத்தீங்க? நான் வந்துட்டு நான் எடுக்கும்போது 7 lakh அந்த மாதிரி இருந்தது. ஆன் ரோடு. எந்த வருஷம் எடுத்தீங்க? நான் இந்த 24 ஜனவரி. ஓகே. ஒரு டிசம்பர் லாஸ்ட் ஜனவரி இது ரெஜிஸ்ட்ரேஷன். அப்போ வந்து ஒரு 7 மாசம் தான் ஆகுது. ஓகே. சோ அப்போவே நமக்கு ஆராவும் ஒரு வண்டி லான்ச் ஆச்சு. ஆமா ப்ரோ. சிஎன்ஜி. சாரி, ஆமா சிஎன்ஜி ஹிண்டாயில. அதுவும் வந்து ஒரு நல்ல இன்ஜின் தான், கப்பா இன்ஜின். ஓகே. பட் ஏன் அதை விட்டுட்டு இந்த வண்டி எடுத்தீங்க? எனக்கு இந்த வண்டியை பொறுத்து எனக்கு வந்துட்டு மாருதி சுசுகி ஸ்விஃப்ட்னாவே ரொம்ப எனக்கு அப்பத்துல இருந்தே கனவு. வித்துரும் அது. எனக்கு நான் டிரைவரா இருக்கும் போதுல இருந்தே ஸ்விஃப்ட்னா ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி. அது ஒரு பிளஸ். இதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வண்டியா? ஆமா, இது வந்து இது ரெண்டாவது வண்டி. இது ஃபர்ஸ்ட் வண்டி வந்து பாத்தீங்கன்னா டாடா இண்டிகோ. அது வந்து செகண்ட் ஹேண்ட்ஸ்ல தான் எடுத்தேன். மதுரை வண்டி இது மாதிரி செகண்ட் ஹேண்ட்ஸ்ல எடுத்து அது கொரோனா டைம்ல நான் சேல்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டிரைவரா இருந்து தான் அந்த வண்டி புக் பண்ணி எடுத்தேன். ஓகே. இது என் ஃபர்ஸ்ட் வண்டினே சொல்லலாம். புது வண்டியில என் ஃபர்ஸ்ட் வண்டி. ஓகே. அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது ஆசைப்பட்டு எடுத்திருக்கீங்க. ஆமா. ஓகே. ஏன்னா நான் இப்போ எடுத்ததுக்கு பிரோஜனமா வந்து நம்ம ஒரு காலத்துக்கு வச்சுக்கணுமே, ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வச்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்ததுனால தான் என் பிரதர் வந்து இதே வண்டியில வந்து சிஎன்ஜி வச்சிருக்காரு. அவரு வந்து கோயம்புத்தூர்ல இருக்காரு. அவரு அந்த ஹீல்ஸ் ஏறும் போது இறங்கும் போது அந்த வண்டியை வந்து வேணான்னு சொல்லிட்டு என்னை எடுக்க வேணான்னு சொல்லிட்டாரு. நீ தயவுசெய்து சிஎன்ஜி எடுக்காத, பெட்ரோல் மட்டும் எடுத்துக்கணும். அவர் சொன்னதுனால தான் நான் பெட்ரோல் எடுத்தேன். ஓகே. பிளஸ் நம்மளுக்கு வந்து ஹில் ஸ்டேஷன் இப்போ இது வந்து 2 தடவை 3 தடவை கேரளா போயிட்டு வந்திருக்கு. ஆனா வண்டி உங்களுக்கு ஷார்ட் பண்ணாலும் சரி இல்ல போனாலும் சரி அந்த இது தெரியாது. வண்டி நார்மலா எப்படி புது வண்டியில எடுத்தோம் அப்படியே தான் இருக்கும். ஓகே. ஸோ ஆராவை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிசைன்ல பிரச்சனை தான். இப்போ இந்த ஆரால பாத்தீங்கன்னா பின்னாடி கொஞ்சம் நிறைய பேர் உட்காந்து வண்டி அமைக்கிறோம்ல, பட் இந்த வண்டியில அந்த மாதிரி ஆகுதா? இந்த வண்டியில நீங்க பின்னாடி வந்து 6 நம்பர்ஸ் உட்காந்தாலும் நீங்க ஒரு ஃபேமிலி ஒரு 7 நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 6 நம்பர்ஸ் நான் ஏத்தி போயிட்டு இருக்கேன். சரிங்களா? பின்னாடி மட்டுமா? ஆமா, பின்னாடி மட்டும் ஒரு 5 பேர் உட்காந்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல ஒருத்தர் 6, நான் ஒன்னு 7, 7 பேர் கூட நான் போயிருக்கேன் இந்த வண்டியில. சரிங்களா? ஒரு ஃபீட் பிரேக்ல ஒரு நார்மல் ஃபீட் பிரேக்கோட பெரிய ஃபீட் பிரேக் போட்டீங்கன்னா பேக்ல வந்து டொம்முன்னு அடி வாங்கும். அந்த டயர் தேய்ச்சல் வரும், சவுண்ட் இருக்கும். இதுல வந்து இருக்காது. ஓகே. ஸோ நான் ஓட்டின வரைக்கும் பாத்தீங்கன்னா வண்டி ரொம்ப ஸ்மூத்தாவே இருக்கு. பிரேக்கு, டிரான்ஸ்மிஷன் எல்லாமே ஸ்மூத்தா இருக்கு. பேக் சீட் கம்ஃபர்ட்டும் வந்து நல்லாவே இருந்துச்சு. இப்போ அவர் சொன்ன மாதிரி நிறைய பேர் உட்காந்தீங்க அப்படின்னா ஆறால பின்னாடி வந்து வண்டி அமைங்கிறோம், பிளஸ் பிக்கப்பும் இருக்காது இல்லையா? ஆமா, இது அப்படிலாம் இது பிக்கப் எப்படி நார்மல் தான். ஓகே. ஸோ பிரைஸ் மேட்டர் இல்ல, பிளஸ் வண்டியோட ஸ்பேர்ஸ்லாம் ஈஸியாவே கிடைக்குதுல்ல. இந்த வண்டியை பொறுத்த வரையும் எந்த இடத்துல போயிட்டு கேட்டாலும், ஒரு செட்டுக்கு போயிட்டு ஒரு வெளியே கடைக்கு நார்மல் கடைக்கு போனா கூட இதோட வண்டி ஃபேர் பார்ட்ஸ் எல்லா ஃபேர் பார்ட்ஸுமே கிடைக்கும். அப்புறம் ஆஃப்டர் மார்க்கெட்ல போடக்கூடிய இந்த செட்டு கிட்ட எல்லாமே ரொம்ப ஈஸியாவே கிடைக்கும். ஒரே இடத்துல போயிட்டு தான் எல்லாத்தையும் நான் பண்ணது. டோட்டலாவே ஒரே இடத்துல போய் பண்ணி தான் அவ்வளவு செலவு பண்ணி. இப்போ நீங்க வந்து ஒரு 5-6 வருஷமா ஓட்டிட்டு இருப்பீங்களா? நான் டிரைவர் ஆகி ஒரு 9 years 10 years ஆகுது. 10 years ஆகுது. ஓகே. ஸோ இதுல வேகனார்லயும் உங்களுக்கு பெட்ரோல் சிஎன்ஜி இருக்குல்ல? ஆமா. அது வந்து இதோட கொஞ்சம் கம்மி தான் பவர். பட் அது ஏன் போக மாட்டேங்குது? பவர் கம்மி. ரெண்டாவது வந்து வேகனார் வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப சின்னது. உங்களுக்கு நார்மல் பிரைஸ் எப்படின்னா பிரைஸும் அது ரொம்ப கம்மி. ரெண்டாவது சிஎன்ஜியும் வேகனார் சிஎன்ஜி பெட்ரோல் சேர்ந்து எடுத்தீங்கன்னா கூட உங்களால ஊபர் ஓலா இந்த மாதிரி ஓட்டி ஒரு கம்பெனியா ஓட்டி கூட நீங்க சம்பாரிச்சிக்கலாம். பட் வந்துட்டு அவுட் ஸ்டேஷன் போறதுக்கு இந்த மாதிரி வந்து அந்த வண்டி பேஸ் கிடையாது. சிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நார்மலா. இப்ப பொறுத்த வரையும் பாத்தீங்கன்னா இது அவுட் ஸ்டேஷனுக்கு எடுக்கலாம், நம்ம ஐடிலயும் ஓட்டிக்கலாம், பிளஸ் ஊபர் ஓலாவும் ஓட்டிக்கலாம். நம்ம எந்த இடத்துக்கு நம்ம நினைச்சாலும் இந்த வண்டி எடுத்துன்னு போலாம். ஏன்னா பின்னாடி டிக்கி இருக்கு. டிக்கியோட ஃபேஸ் வந்து எந்த பெருசு. கரெக்ட். ஆமா. இப்ப நீங்க ஏர்போர்ட்டுக்கு நீங்க புக் பண்றதுனாலும் எனக்கு நீங்க 2 சூட்கேஸ் எடுத்துன்னு வருவீங்க, மினிமம் 2 சூட்கேஸ் எடுத்துன்னு வருவீங்க. இப்ப வேகனாரை பொறுத்த வரை சூட்கேஸ் நீங்க எங்க வைப்பீங்க? வைக்க முடியாது. ஒண்ணு பின்னாடி சிஎன்ஜி இருந்தாலும் சரி, சிஎன்ஜி இல்லைனாலும் வைக்க முடியாது. எந்த 2 வந்து சூட்கேஸ் நார்மலாவே பெரிய சூட்கேஸ் என் டிக்கில ஏறும். ஆமா. ஏன்னா சிஎன்ஜி டேங்க். ஆமா. ஏன்னா ஒரு ஃபேமிலின்றது 4 பேர் கம்பல்சரி. ஒரு ஃபேமிலினா 4 பேர்.
சரி, அப்போ சிஎன்ஜி இதுலயே நீங்க சிஎன்ஜி எடுத்தாலுமே அதுல சூட்கேஸ் வைக்க முடியாது. அப்ப நீங்க கேரியர் போட்டுக்கலாம். கேரியர் போடலாம். பட் கேரியர் போடுறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? கேரியர் போட்டா நிறைய ப்ராப்ளம் இருக்கும். என்ன ப்ராப்ளம்? இப்ப கேரியர் நீங்க போட்டீங்கன்னா மேல போட்டீங்கனாலும் ஒரு ஐடி கம்பெனில போகும்போது கேரியர் இருக்கக்கூடாது. ஓ அப்படியா? ஆமா, ஐடி கம்பெனில கேரியர் இருக்கக்கூடாது. ஓகே. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, கேரியர் போட்டு நீங்க சூட்கேஸ் வச்சீங்கன்னா நீங்க எவ்வளவுதான் டைட்டா கட்டினாலும் வண்டி வந்து 100 கிராஸ் பண்ணிச்சுன்னா அது எப்போ பறக்குதுன்னே தெரியாது. பிளஸ் சில ஸ்டேட்ல அலோவ் பண்றது இல்ல. ஆமா, சில ஸ்டேட் இப்ப நீங்க ஒரு சூட்கேஸ் வச்சீங்கன்னா உங்களை அலோவ் பண்றவங்க விட்டுருவாங்க. ஓகே, நீங்க ஃபேமிலியா வரும்போது ஒரு 3 சூட்கேஸ் எடுத்து வரீங்க. 3 சூட்கேஸ் நீங்க மேல வைக்கும்போது ஒரு சூட்கேஸ் போயிடுச்சுன்னா உங்களுக்கே தெரியாது. கரெக்ட். அந்த டைம்ல வந்துட்டு நம்ம டிக்கில 2 சூட்கேஸோ ஃப்ரண்ட்ல பேக்ல ஒரு சூட்கேஸை வச்சுன்னு கூட ஒரு ஃபேமிலி உட்காந்துக்கலாம். ஒரு ஃபேமிலி நம்பர்ஸ்ன்றது பொறுத்தவரையும் 4 பேர் தான். ஓகே, ஒரு லேடி, ஒரு ஜென்னு, 2 பசங்க, அப்படிதான் நம்ம ஒரு ஃபேமிலி நம்ம எதிர்பார்ப்போம். இந்த வண்டியை பொறுத்தவரை 4 பேர் நார்மல் தான். ஆமா, ஒரு சூட்கேஸ் பின்னாடி வச்சுக்கிட்டு 2 பேர் பின்னாடி உட்காந்துக்கலாம், 3 பேர் உட்காந்துக்கலாம், இதுல உட்காந்து ஒருத்தர் உட்காந்துக்கலாம். 4 பேர் அவங்க சரியா போச்சு, நான் ஒருத்தர் 5 நம்பர். சோ இப்போ இந்த வண்டி வந்து நீங்க லாங் எடுத்துட்டு போற டிராவல்ஸ் பேக்கேஜுக்கும் நீங்க கூட போவீங்கல்ல? ஆமா, நான் கூட. அதுக்கு என்ன பிரைஸ் சார்ஜ் பண்றீங்க? இப்போ லாங் ட்ரிப்பும் பாத்தீங்கன்னா இது வந்துட்டு டீசலோட நம்ம பெட்ரோல் வந்து அதிகம், பெட்ரோல் ரேட்டும் அதிகம். உங்களுக்கால வந்து 14 rupees நாங்க வந்து பண்ணிட்டு இருக்குது சிங்கிள் 1 கிலோமீட்டர்ஸ்க்கு. இப்போ வந்து அவங்க வந்து இப்ப கேரளா புக் பண்றாங்கன்னா 550 கிலோமீட்டர்ஸ். இப்ப வந்து அவங்கள டிராப் பண்ணிட்டு வர மாதிரி இருந்ததுனால எனக்கு வந்து 1100 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். அந்த கிலோமீட்டருக்கு வந்து 14 ரூபாய் போட்டு அதே 1100 கிலோமீட்டருக்கு எவ்வளவு வருதோ வாங்கிட்டு இருப்போம். இதுல வந்து டிரைவர் பேட்டா ஒன்னு சாப்பாடு காசு எல்லாம் இருக்கு. அதுக்கு வந்து 500 தான் நாங்க பண்ணிட்டு இருக்குது. எல்லா இடத்துலயும் 700 பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து 500 தான். ஆமா, டிரைவர் 14 கிலோமீட்டர். ஆமா, ஓகே ப்ரோ. சோ உங்களுக்கு இப்போ இந்த வண்டி உங்களுக்கு யாராவது டிரைவர் கூப்பிட்டாங்க அப்படின்னா நீங்க போவீங்கல்ல? சோ உங்க டீடைல்ஸ் கீழே கொடுத்துடலாம். ஆமா, ஓகே ப்ரோ. ஸோ ஷிஃப்ட் டிசைர் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து எப்படி இருந்துச்சு டிரைவிங், ப்ளஸ் டிரைவர் கிட்ட நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஏன் அவங்க பெட்ரோல் எடுத்தாங்க, சிஎன்ஜி ஏன் எடுக்கல, வேகனார் ஏன் எடுக்கல, ஆரா ஏன் எடுக்காம ஷிஃப்ட் டிசைர் ஏன் சூஸ் பண்ணாங்க, ஒரு ஃபேமிலி அண்ட் ஹைவேக்கு வந்து இந்த வண்டி எப்படி இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ்லாம் அந்த டிரைவர் ஷேர் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு வேற ஏதாச்சும் டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அவர் வேற ஏதாச்சும் கார் கூட இந்த காரை கம்பேரிசன் பண்ணி போடணும் அப்படின்னா கூட நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வில் பி ஹாப்பி டு ட்ரை. ஸோ see you next video. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் போட்டு விடுங்க. அப்போ தான் நமக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ see you next video. Until then, F4E Works signing off. Bye bye.